லெதர் இன்ஸ்டியூட்டில் அப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை லெதர் ஷோ நடக்கும். அந்த லெதர் ஷோ போல் நின்று ப்ளூ கிராஸ்க்காக உண்டியல் கொடுப்போம். அப்படியெல்லாம் நாங்கள் வளர்ச்சி அடைந்தோம். அவங்க சேவைன்னா விழுந்தடிச்சு செய்வாங்க. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணால் கூட அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோன் நம்பர் இல்லை. மெயில் பண்ணால் தான் ஒரு நாயை வந்து அங்கே போய் அட்மிட் பண்ண முடியாது. ஒரு சாமானியை எப்படி கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணுவான்? அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க பழையபடி அந்த ஃபோன் நம்பர் வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோன் நம்பர் இல்லாமல் அவங்க சர்வீஸை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனவேதனைப்படுறாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து பிரச்சனை, அதாவது காய்க்கும் மரம் தான் கல்லடி போடும், காய்க்காத மரம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்து காய்த்த மரம் குட்டி எடுத்து அதுக்கான பல சிரமங்களை சந்திச்சவங்க நீங்கள். இப்போ அதனால தான் அந்த குட்டிக்கான இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் கல்லடிப்பட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ குட்டி எடுத்ததை நிறுத்தியிருக்கீங்க. குட்டி எடுத்ததை நிறுத்தும்போது குட்டிகளை, அதாவது ஆதரவற்ற குட்டிகளை எடுக்கிறது நிறுத்தும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி கூட கேட்குறாங்க, ஒரு அரசாங்கமே வந்து இந்த மாதிரி குட்டிகளை எடுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது மக்கள் வந்து, பொதுமக்கள் வந்து உங்களை அரசாங்கமாக தான் நினைக்கிறாங்க, அரசாங்க அமைப்பாக நினைக்கிறாங்க. நீங்கள் தனியார் அமைப்புங்கிறதே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து சில விஷயங்களை வந்து முக்கியமான பதிவு எப்படின்னா, இப்போ நான் வந்து தெருநாய்களுக்கு சாப்பாடு போடுறேன். அப்படி சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு, வந்து கேட்குறாரு, அந்த ப்ளூ கிராஸ்காரர் டெய்லி சாப்பாடு போடுவார் இவர், ஒரு நாள் தவறாமல் அப்படிங்கிறார். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.